இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது விலகி உள்ளது. இந்த ரிசல்ட் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றியும் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட் செக் பண்ணுறதுன ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு ரிசல்ட்ஸ் டிஜிலாக்கர் ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபஸ்ட் உடனே results.digilocker.gov.in ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் அந்த மாதிரி சொல்லி ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிளாஸ் 12 ரிசல்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து ரிசல்ட் செக் பண்ணுறதுன பேஜ் ஓப்பன் ஆகிடும். அடுத்ததாக வந்து ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் 2035 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு உங்களோட எக்ஸாம் ரோல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் ரெண்டுமே என்டர் பண்ணி சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் டோட்டல் மார்க் எவ்வளோ, இன்டர் மார்க் எவ்வளோ, இந்த மாதிரி இது நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டாப்லேயே பிரிண்ட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி PDF கன்வெர்ட் ஆகி ஓப்பன் ஆகிடும். ரைட் சைட் கார்னரில் டவுன்லோட் PDF இருக்கும். அதை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா PDF ஃபார்மெட் டவுன்லோட் ஆகிடும். இதுதான் ரிசல்ட் செக் பண்ணுற மெத்தட். அடுத்ததாக 12th கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக 12th ஸ்டாண்டர்டுக்கான கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி செலக்ட் பண்ணுறது தான் மொத்தம் 3 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸ் மார்க், ஃபிசிக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி மார்க். மேக்ஸ் மார்க் வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். ஃபிசிக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி மார்க் ரெண்டுமே வந்து 12 டிவைட் பண்ணி மேக்ஸ் மார்க், ஃபிசிக்ஸ் மார்க் 12 டிவைட் பண்ணுது, கெமிஸ்ட்ரி மார்க் 12 டிவைட் பண்ணுது. இது மூன்றையும் ஆட் பண்ணிங்கன்னா 200க்கு நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்திருக்குன்னு சொல்லி தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் வந்து இன்ஜினியரிங் டிகிரிக்கான கட் ஆஃப் மார்க் கால்குலேட் செய்வதற்கான மெத்தட். அடுத்ததான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேட்டகரியாக இருந்தால் மேக்ஸ் மார்க் அப்படியே எடுத்துக்கணும், ஃபிசிக்ஸ் மார்க் அப்படியே எடுத்துக்கணும், கெமிஸ்ட்ரி மார்க் அப்படியே எடுத்துக்கணும். அடுத்ததாக நீங்கள் பயாலஜி குரூப்பாக இருந்தால் பயாலஜி மார்க், கம்ப்யூட்டர் குரூப்பாக இருந்தால் கம்ப்யூட்டர் மார்க், இது 4யும் ஆட் பண்ணி டோட்டலாக வந்து 400க்கு ஒரு வேல்யூ வரும். அது என்னவோ அதுதான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்பான கட் ஆஃப் மார்க்காக இருக்கும். அடுத்ததாக வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே காமர்ஸ் குரூப்புக்கான கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். காமர்ஸ் மார்க் அப்படியே எடுத்துக்கணும், அக்கௌண்ட்ஸ் மார்க் வந்து அப்படியே எடுத்துக்கணும், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் மார்க் அப்படியே எடுத்துக்கணும். இதை 4யும் வந்து ஆட் பண்ணி வர வேல்யூ தான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே காமர்ஸ் குரூப் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கான கட் ஆஃப் மார்க்காக இருக்கும். அடுத்ததாக வந்து பியூர் சயின்ஸ் டிகிரி எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கான கட் ஆஃப் மார்க் என்னென்னு பார்க்கலாம். பியூர் சயின்ஸ்லேயே அக்ரி கேட்டகரியாக இருந்தால் சுவாலஜி மார்க் 12 டிவைட் பண்ணிக்கணும், பாட்னி மார்க் 12 டிவைட் பண்ணிக்கணும், ஃபிசிக்ஸ் மார்க் 12 டிவைட் பண்ணிக்கணும், கெமிஸ்ட்ரி மார்க் 12 டிவைட் பண்ணிக்கணும். இதை 4 ஆட் பண்ணிங்கன்னா 200க்கு ஒரு கட் ஆஃப் கிடைக்கும். அதுதான் வந்து பியூர் சயின்ஸ் அக்ரி குரூப்புக்கான கட் ஆஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். அடுத்ததாக பேராமெடிக்கல் குரூப்புக்கான கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுறதுக்கு பயாலஜி மார்க்கை 12 டிவைட் பண்ணிக்கணும், கெமிஸ்ட்ரி ப்ளஸ் ஃபிசிக்ஸ் மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணி 4 டிவைட் பண்ணிக்கணும். அடுத்ததாக ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூ கூட 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் பேராமெடிக்கலுக்கான கட் ஆஃப் மார்க். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.